கடத்தினது யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டேடி. அதான் ஆதி எதுவுமே சொல்லலையேடி. சொன்னாதானே யாரு கடத்தினாங்கன்னு தெரியும். அவர் சொல்லாம இருக்கும் போதே உனக்கு தெரிய வேணாமா இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க நீ? தமிழை கடத்தினது அவங்க அம்மா தாண்டி. அந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாம ஆதியும் தவிச்சிட்டு இருக்காரு. ஏய், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அத்தை கடத்தலன்னு ஆதியும் அழகரும் நிரூபிச்சாங்களே. நிரூபிச்சது ஆதியும் அழகரும் தானே. அப்ப அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அந்த நேரத்துல என்ன நம்ப வைக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணிருக்கீங்களா? ஆமாண்டி, இதெல்லாம் செஞ்சது அவங்க அம்மா தான். சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எதை வச்சு இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுற? ஆதாரம் இல்லாம பேசுறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. இத பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இத செஞ்சது அவங்க அம்மா தான். சரி, ஒருவேளை ஆதி சொல்றது உண்மையா இருந்து நீ சொல்றது பொய்யா இருந்தா? இல்லடி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. தப்பு செய்யாம இருந்தா அவங்க அம்மா எதுக்கு இப்படி ஓடி ஒளியணும்? என்னால உறுதியா சொல்ல முடியும்டி, இதெல்லாம் பண்ணது அவங்க அம்மா தான். இந்த உண்மை ஆதிக்கு தெரிஞ்சும் அவரு அவங்க அம்மாவை விட்டு கொடுக்காம இருக்காரு. எல்லாம் எனக்கு தெரியும். ஏய், சரிடி, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மாவாவே இருந்துட்டு போட்டோம், சரியா? ஆனா அது எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. திரும்ப அதை தொட்டு எடுத்து அதுக்கெல்லாம் சண்டை போட்டா உனக்கும் ஆதிக்கும் மறுபடியும் சண்டை தாண்டி வரும். பாரதி, ஆதிக்காக நீ ஏன் அவங்கள மன்னிக்க கூடாது? ஆதிக்காக எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து என்ன நான் மாத்திக்கிட்டே இருக்கணும்ல. ஆதிக்காக மட்டும்தான் தப்பில்ல. நான் ஆதிக்காக எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனா இது என் குழந்தை விஷயம் ஆண்டாள். இதுல மட்டும் என்னால பொறுமையா இருக்க முடியல. ஏய், இது பாரு, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நான் இப்படிதாண்டி பேசிட்டு இருந்திருப்பேன். ஆனா ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், என் இடத்துல இருந்து இப்ப நான் என்ன சொல்றேனோ அதுதான் நல்லதுன்னு உனக்கு படும்டி. ஏய் பாரதி, தயவு செஞ்சு நான் சொல்றேன், அத்தை இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், முடிஞ்ச பிரச்சனைய தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாத. அப்படியே இருக்கட்டும், விட்டுடு. தெரியலடி, என்ன நடக்கும்னு தெரியல. நான் அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். ஆதி மேல வச்சிருக்கிற காதலா இல்ல என் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசமான அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுமோ எனக்கு தெரியல. ஏய், இந்த நேரத்துல நீ ஆதி மேல வச்ச காதல மட்டும் தாண்டி யோசிக்கணும். ஏன்னா உன்னை விட உன் குழந்தை மேல பாசம் வச்சிருக்கிறது ஆதி மட்டும்தான். பாரதி, இத பாரு பாரதி, நீ எடுக்கிற முடிவு உனக்கும் ஆதிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பாரதி, உனக்கும் ஆதிக்கும் நடுவுல இன்னொரு தடவை சின்னதா ஒரு விரிசல் விழாம பாத்துக்கோ. ஏன்னா அந்த விரிசலை பெருசாக்க வெளியே இருந்து யாரும் வர தேவையில்ல. உன்னோட கோவமும் ஆதியோட கோவமுமே போதும் அதை பெருசாக்குறதுக்கு. ஏய், இங்க பாருடி, உங்க அத்தை பிரச்சனைய இதோட விட்டுரு. இங்க பாரு, தமிழ் காணாம போகல, உன் அத்தையும் எதுவும் பண்ணல. ஏன்னா ஆதி உன் புருஷன்டி, அவரும் கூட இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பாரதி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பாரதி. கேட்க மாட்டேல்ல? சரி வா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போது பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீ வா, வாடி. இங்க எதுக்குடா வர சொன்னீங்க? போன்லயே சொல்லிருக்கலாமே. சார், நீங்க அமிச்ச போட்டோல இருக்க பொம்பளைய நம்ம ஆளுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பாத்துருக்காங்க. அங்க கூட்டம் அதிகமா இருந்தனால எதுவும் பண்ண முடியல. அந்த பொம்பளை ஆட்டோ ஏறி இந்த கோயிலுக்கு வரதா தான் சொல்லியிருக்கிறா. இங்க வச்சு அவளை முடிச்சிடுறோம். அப்போ அத்தை இங்கதான் வராங்களா? அந்த கோயிலுக்கு போறதுக்கு இங்க இறங்கி இந்த வழியா தான் போனோம். இங்க வச்சு அவளை போடுற சார். முடிச்சிருங்கடா.
இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். அப்பா, அத்தை உங்களையோ இல்ல என்னையோ பார்த்தா தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. நம்ம அங்க போய் மறைஞ்சுக்கலாம். நீங்க ஓரமா போய் வெயிட் பண்ணுங்க சார். ஒரு கொலையை எப்படி பண்றோன்னு மறைஞ்சிருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. வாடா. இங்கே தான் மேடம் இருக்கு கோயில். இங்கே தானப்பா? நேராக போய் லெஃப்ட்டில் போங்க. சரிங்களா? சரி. இறங்க. அப்பா, கத்தி குடுறா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். நீங்கள் வாங்க போகலாம். வாங்க ஸ்வேதா, வந்து வந்துடுமா? வா. அம்மா, நாங்கள் தண்ணி குடிங்க. ஐயோ, என்னப்பா என்னப்பா இது? கையில் அடிபட்டிருக்கு. மா, பெருசா எதுவும் இல்லைம்மா, சின்ன காயம்தான், விடுங்க. ஐயோ, நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படி ஏதாவது நடந்து நான் இல்லாம போயிருந்தா கூட ஒரு வகையில சந்தோஷம்தான்ப்பா. மா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உண்மைதான்ப்பா. ஒரு அம்மாவா நான் கொடுத்து வைக்காதவ, ஒரு மாமியாரா நான் கொடுத்து வைக்காதவ, ஒரு பாட்டியாவும் நான் கொடுத்து வைக்காதவள் ஆயிட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க தான் அவங்கள வேண்டான்னு விட்டுட்டு போனீங்க. அப்புறம் அவங்களா நீங்க எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாதுல்ல? அப்புறம் நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு நீங்களா ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. இந்தாருங்க,
இங்க பாருங்க இங்க பாருங்க, உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்குலாம் எனக்கு வயசு கிடையாது சரியா? இருந்தாலும் ஒன்று சொல்றேன், குடும்பத்துக்குள்ள சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்க கூடாது, நம்ம யாருமே தோக்க கூடாதுன்னு பார்த்துக்கணுமா, அதுதான் முக்கியம். எனக்கும் பாரதிக்கும் இடையில வந்தது அது போட்டி இல்ல அழகர். அவளுக்கு என் மேல வந்தது சந்தேகம். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணங்கிற சந்தேகம். ஒரு கட்டத்துக்கு மேல பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு பாடமா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா பாரமா இருக்க கூடாது. அதனாலதான் நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். நீங்க ஆதியை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா என்னைக்காவது ஒரு நாள்? அவன் இது வரைக்கும் நீங்க எல்லாமே இருந்திருக்கானா? அவன் நல்லா இருக்குன்னு நீங்க விட்டு போனீங்க சரி, ஆனா நீங்க இல்லாம அவன் நல்லா இருக்க மாட்டான்ற யோசனை உங்களுக்கு வரலையா? அம்மா நான் ஆதிலாம் அழுது பார்த்ததே இல்லை தெரியுமா? அவன் பாரதியை தேடி இங்க வந்தப்போ கூட அவன் வெறுப்புல பேசிதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா அவன் கண் கலங்கிலாம் நான் பார்த்தது இல்லை. கண் கலங்கி உட்கார்ந்து இருக்க உங்களை நினைச்சு உங்களை பத்தில பேசுறதுக்கு முன்னாடி அவன் வாயில இருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி கண்ணில இருந்து கண்ணீர் வருதுமா. அவன் நீங்க போனதுல இருந்து ஒரு நாள் கூட அழுகாம இருந்தது இல்லை தெரியுமா? எனக்கும் தெரியும்பா. ஆனா நான் அவனுக்கு நிரந்தரம் இல்லையே. அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்கன்னு அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்துதானே ஆகணும். என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி நீங்க நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவீங்க? அம்மா இல்லைன்னா யாருக்கும் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா இங்க பாருங்க, ஒருத்த 1000 பொண்டாட்டி காட்டிக்கலாம் 10 புள்ளைய பெத்துக்கலாம். அம்மாங்கிறது ஒன்னே ஒண்ணு தானே. அம்மாவை மிஞ்சி எதா இருக்காமா இங்க? நரங்க நீங்க ஆதியை விட்டு போனது தப்பு சரியா? என்னதான் உங்களுக்கு பாரதி கூட பிரச்சனை இருந்திருந்தாலும் நீங்க இந்த முடிவை எடுத்துருக்க கூடாதுங்க. அதுக்காக எத்தனை நாள் தான் அவ பேசுறத கேட்டுக்கிட்டு அவ போடுற பழியெல்லாம் தாங்கிக்க முடியும்? பாரதிய கோவத்துல தான் ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள எதுவும் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க புரிஞ்சுட்டு நீங்க கூட கூட நீங்களும் சண்டை. என்னமா இது? நீங்க எடுக்கலாமா இந்த மாதிரி ஒரு முடிவை? ஐயோ வேற என்னப்பா என்ன பண்ண சொல்ற? கூடவே இருந்து பிரச்சனையோட வாழ்றதை விட கொஞ்சம் விலகி இருந்தா பிரச்சனையும் நம்மள விட்டு விலகி இருக்கும்ல. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது புரியவே இல்லையா? அதுக்காக நான் ஆதியை விட்டுட்டு போனதை நியாயப்படுத்த விரும்பல. ஆனா இது போக போக பழகிடும். எப்படி பழகுன்றீங்க? ஆதி உங்க பையங்க, அவனுக்கு எப்படி பழகும்? நீங்க அவன் பக்கத்துல இல்லங்கிறத தவிர அவனுக்கு வேற எந்த ஞாபகமும் இருக்கிறது இல்ல தெரியுமா உங்களுக்கு? உங்க ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையுமே ஆதி தானே பாத்துக்கிறான். உட்கார்ந்த இடத்துல 1000 கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. நீங்க போனதுல இருந்து அவனுக்கு எங்க பார்த்தாலும் ஏது பார்த்தாலும் லாஸாவே போயிட்டு இருக்கு. மா நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் சரியா? அவன் உருப்படணும்னா நீங்க அவன் வாழ்க்கையில இருக்கணும். அது இனிமே நடக்காதுப்பா. இன்னைக்கு வேணா நான் எடுத்த முடிவு உங்க எல்லாருக்கும் தப்பா தெரியலாம். ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. நான் என்ன போதும் அழகர், இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். இந்த அம்மா ஒரே ஒரு உதவி கேட்டா செய்வியா? சொல்லுங்க. பாரதிக்கு தீர்த்த விழான்னு நீங்க விளம்பரம் கொடுக்கும் போதே அது என்ன வரவைக்குதான் நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இங்க வந்தது விழா முடிஞ்சு உங்க கூட இருக்கிறதுக்கு இல்ல, இந்த விழால கூட இருக்கணும்னு தான். அதுவும் நான் யாருக்கும் தெரியாம இருக்கணும். புரியல எனக்கு. அழகர், நான் இங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. பாரதி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அதுக்கு இந்த தீர்த்த விழாவுல ஒரு மாமியாரா நான் பாரதிக்கு தீர்த்தம் கொடுக்கணும், அவ்வளவுதான். எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்வியா? சரி வேற என்ன வழி? வாங்க வாங்க. எங்க என் அப்பாவையும் அழகரையும் காணோம்? அழகர் ஒரு வேலையை வெளியே போயிருக்கான். அப்போ என் அப்பா தெரியலடி. ஃபோன் பண்ணா போனை எடுத்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு.
மனசுல உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிண்டு இந்த தீர்த்தத்தை சுத்தி பூவை போடுங்க. கடவுளே, என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா அதே நேரம் என் மனசு முழுக்க கோவமாவும் இருக்கு. பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களான்னு உள்ளுக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பாவப்பட்ட உலகத்துல வந்து பிறக்க போற என் குழந்தைய நினைச்சா எனக்கு பாவமாவும் இருக்கு. ஆனா அதே நேரம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற என் அத்தைய பார்த்து கேள்வி கேட்கணும்னு இருக்கு. எனக்கு தீர்த்தம் கொடுக்க வராங்களோ இல்லையோ, என் மனசுல இருக்கிறத கேட்கறதுக்காகவாவது என் அத்தைய இங்க வரவே. இன்னைக்கு நான் உன்கிட்ட வேண்டிக்கிறது இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். வேற எதுவும் வேண்டாம். எங்க அத்தை இங்க வரணும். எல்லாரும் பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னுட்டு வேண்டி தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அம்மா, உங்க மாமியார் யாருமா? மாமியார் வந்து மாலை வாங்கி அவங்க கழுத்துல போடுங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. என்னப்பா அது, நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்லப்பா, சீக்கிரம் பூஜையை ஆரம்பிக்க வேண்டாமா? நீங்க ஆரம்பிங்க, அவங்க வந்துருவாங்க. பொண்ணுக்கு நாத்தனார் யாராவது இருக்கீங்களா? அவங்க தாங்க என் தங்கச்சி. நீங்க தானே நாத்தனாரு? அப்ப இந்த மாலை வாங்கி அவங்க கழுத்துல போடுங்கம்மா. பொண்ணு அழைச்சிட்டு போய் உட்கார வைங்கோ, நான் பூஜையை முடிச்சுட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு வரேன். ஆதி, உங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்கன்னு தோணுது. சரி, பார்க்கலாம் உங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு. வருவாங்க. எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காகவாது கண்டிப்பா வருவாங்க.